நேத்துங்க திருவள்ளுவருடைய குடிலுக்கு போயிருந்தேன். திருவள்ளுவர்கிட்ட சொன்னேன், இங்க பாருங்க வள்ளுவர, இந்த உலகமே என்னை பத்தி பெருமையா பேசணும், இவனை போல உண்டா அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் வள்ளுவரே. அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, நான் செஞ்சு போடுறேன் அப்படின்னு வள்ளுவர் சொன்னாரு. இந்த வாரா நம்ம ஊரு தாமரை குளத்துல நான் குளிக்க போயிட்டு இருக்கேன், நீயும் வா குளிச்சுக்கிட்டே பேசுவோம் அப்படின்னாரு. நானும் கிளம்பி போயிட்டேன். அந்த குளத்துல பார்த்தோம்னாங்க இடுப்பளவுதான் தண்ணி நிக்குது. 2 பேரும் முக்கி தான் குளிச்சோம். குளித்து முடித்த உடனே நான் வள்ளுவர்கிட்ட கேட்டேன், இப்ப சொல்லுங்க வள்ளுவர், நான் என்ன செய்யணும் அப்படின்னு. வள்ளுவர் சொன்னாரு, டேய் இப்பதான் குளிச்சிருக்கிறேன், கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குப்பா, நீ நாளைக்கு வா சொல்லி போடுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், வள்ளுவர நாளைக்கு நான் வந்துடுவேன், நீங்க இந்த அறிவுரைங்கிற பேர்ல என்னை உட்கார வச்சு 1 மணி நேரம் பாடம் நடத்தக்கூடாது. 1 நிமிடம் அல்லது 2 நிமிடங்களிலே எனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வாழ்வதற்கு வழிகாட்டி பண்ணணும், ஓகேயா அப்படின்னு. ஓகேடா, நாளைக்கு வா, நீ சொன்ன மாதிரியே நான் செய்யறேன் அப்படின்னாரு. நானும் வீட்டுக்கு வந்துட்டேங்க. மறுநாள் காலையில கரெக்டா போயிட்டேன். வள்ளுவர் நேத்து மாதிரியே குளிக்கிறதுக்கு கிளம்புறாரு, என்னையும் கூப்பிடுறாரு. நான் சொன்னேன், என்ன வள்ளுவர, என்ன என் கூட வா, இன்னைக்கு குளித்து முடித்த உடனே உனக்கு வாழ்வதற்கு வழிகாட்டுகிறேன் அப்படின்னாரு. போயிட்டோம். குளத்துல இறங்கணும்னா கழுத்தளவுக்கு தண்ணி நிக்குது. வள்ளுவர் பார்த்தாரு, என்னடா இது, நேத்து வந்தோம் இடுப்பு அளவுதான் இருந்துச்சு, இன்னைக்கு கழுத்தளவுக்கு வந்துருச்சு, என்னடான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், என்ன வள்ளுவர, இது கூடவா உங்களுக்கு தெரியாது, நேத்து ராத்திரி நல்லா மழை பெஞ்சதுல, அதுல குளத்துல தண்ணி நிரம்பிருச்சு, நீர் மட்டம் உயர்ந்து போயிருச்சு. நேத்து இடுப்பளவு தண்ணியில இருந்த தாமரைப்பூ இன்னைக்கு கழுத்தளவு தண்ணிக்கு மேல நிக்குது அப்படின்னு வள்ளுவர் சொன்னாரு. அப்படித்தாண்டா உன்னுடைய மனதிலே நல்ல எண்ணங்கள் நிறைய நிறைய, நேர்மறை சிந்தனைகள் நிறைய நிறைய, அறம் சார்ந்த வாழ்வியல் உணர்வுகள் நிறைய நிறைய, உன் வாழ்க்கை தரம் உயர்ந்துவிடும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற மனிதனாக நீ மாறிவிடுவாய். உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரனான உன்னை இந்த உலகம் திரும்பி பார்க்கும். வெள்ளத்தனைய மணல்பட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. வள்ளுவனை நேசிப்போம், வள்ளுவத்தை சுவாசிப்போம். நன்றி.